இவ்வளோ தூரம் வருதுப்பா. எல்லாம் ஓவர்டேக் பண்ண பாக்குறாங்க. ஒரு கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி தூக்குனாலே புரோட்டு ஏறிடுது. அங்கே வரும்போது எதிர்காத்து உள்ளதான் இல்லை, பயங்கரமா இருக்கு, அச்சுமே இருக்கு. இந்த கேமரா தான் மோசமானவங்க. ஆனால் இவங்க ஃபுல்லாக ஆட் பேனர்லாம் இருக்குல்ல, ஃபுல்லாக இவங்க தான் இருக்காங்க, மலையாள ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க ஃபுல்லாகவே எல்லாத்துலேயும். ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே 1-2 தான், அதோ 1-2 தான் வந்து தமிழ் ஆக்டர்ஸ் யாருன்னா ஒருத்தருக்காங்க. அதுவும் அருண் விஜய் பார்த்தா அவ்வளோதான், மற்றபடி எல்லாத்துலேயும் இவங்க தான் இருக்காங்க. இதே பார்த்தா டெல்லியிலே பார்த்தேன், டெல்லிக்கு போனால் அவங்க தான் இருக்காங்க ஃபுல்லாகவே. டெல்லி ஃபுல்லாக அவங்க வந்து இந்த பான் மசாலா ஆட்டில் தான் இருக்காங்க ஃபுல்லாக. யாருமே தெரியல. சரவணா பவன் இங்கே இருக்கா, ஆனால் இந்த சரவணா பவன் அது கிடையாது, அது கிடையாது, இவங்க ஊர் சரவணா பவன் இது. இப்போதான் 50 கிலோமீட்டரே கிராஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் இருக்கு 200 கிலோமீட்டர் தாண்டணும். தாலி பழம். அன்னைக்கு ஒரு டீக்கரில் பழம்பொரி சாப்பிட்டோம்ப்பா, அது உள்ளே இருக்க போல ஒரு 1/4 லிட்டர் என்ன இருக்கும் போல இருக்கு. இங்கே நாயெலாம் சாப்பிடுது, அதெல்லாம் பழம்பொரிலாம் நாய் சாப்பிடுது, பஜ்ஜி சாப்பிடுது. நம்ம ஊர் நாயெல்லாம் கறி போட்டால் போடு, இல்லை எலும்பு போட்டால் போடு, இல்லைங்க எங்கள் ஊர் நாய் எல்லாத்தையும் தின்னுது. பக்கத்தில் வந்துடும். சேலம் இருக்குன்னா ஏற்காடு வந்து பக்கத்துலேயே 50-60 கிலோமீட்டர் தான். ஆனால் சேலம்ல இருந்தேன்னா சும்மா சும்மா போயிட்டு வந்திருப்பேன். ஆனால் அங்கே வேறு அப்படிதான் போயிட்டு வராங்க சும்மா சும்மா. ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு ஏற்காடு பிடிக்கும் எனக்கு, அது என்னன்னு தெரில. கேமரா இல்லைன்னா போயிடலாம் சல்லுன்னு, இங்கேயே அப்படியே இங்கேயே இருக்க மாதிரி இருக்கு.
யாரும் வராங்க. மாஸ்டர் இவ்வளோ சவுண்டு கேட்குது. இதுதான் போட்டிருக்கான். ஸ்டாக் எக்ஸாக்ட் தான் போட்டிருக்கான். அவ்வளோ சவுண்டு கேட்குது. ஸ்டாக்கு தான் போட்டிருக்கான். இவ்வளோ சவுண்டு கேட்குது. என்னப்பா பகுதி எழுதி போற? ஆஹா, அவன் அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் உள்ள. சாப்பிட போறியா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டாப் வேணாம். ஒரு 218 கிலோமீட்டர் போகணும். ஸோ அதுக்கப்புறம் நிறுத்திக்கலாம். செம்ம வெயில், அச்சு நவுத்துது வெயில். மண்டே நிறுத்தினா அவ்வளோதான், வெயில் அப்படியே பயங்கரமா தெரியுது. ஏய் பா, 100 செகண்ட் விட்டுருக்கானுங்க. 100 செகண்ட் வெயில் நினைக்கணுமா? அப்பா அங்கே டிராஃபிக் ஒன்று ஆச்சு. இப்போ செம்ம டிராஃபிக், வண்டி நவரவே இல்லை. அங்கே மழை இருக்குது தெரியல பாருங்க, அவ்வளோ ஃபாகாக இருக்கு. அந்த டிராஃபிக் ஆனத்துலேருந்து எடுத்துன்னு வராங்க மால்த்தெல்லாம். ஆப்போசிட் ரோடு வந்து பிளாக் பண்ணிட்டு மால்த்தெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரோட்டில் ஒன் வேல விட்டுருந்தாங்க,
யாருமே ஏறி ஏறி போல. சரி, ஒரு சேட்டா ஏறி ஏறி போறாரு அப்படின்னு பார்த்தேன். அவரு கூடவே நானும் ஏறி ஏறி போனேன். அப்புறமா கொஞ்சம் நவுந்து பார்த்த புதா ஃப்ரெண்ட்ல போறவர் தான். ஒரு சேட்டா இல்ல, தமிழ்நாட்டு ஆளு. இப்போதான் 74 கிலோமீட்டர் தாண்டிக்கும். இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குது. இந்த மாதிரி போயிட்டே இருந்தா ஒன்றும் தெரில, நின்னா தான் விருப்பா இருக்கு. இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்கு வேற. இந்த ரோடு டிராஃபிக்காக இருக்கு. அங்கங்கே கேமரா இருக்கிறதுனால யாரும் ஸ்பீடாக போக மாட்டாங்க, ஸ்லோவாக தான் போகிறாங்க. ஒரு 80 தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால ஸ்லோவாக தான் போக வேண்டியதாக இருக்கு. சேலம் 196 கிலோமீட்டர், சென்னை 539 கிலோமீட்டர்ஸ். அங்கிள் பறக்கிறாப்புல. மஞ்சள் வச்சு கட்டணும்னு சேட்டா நினச்சிட்டேன். ஒரு கட்டு ஒன்று போட்டு போறாப்புல. பேக் விழுது பார், பேக் விழுது பாரா. எனக்கு எப்பவுமே ஒரு ஊர்ல தங்கிட்டு ஒரு ஊருக்கு விட்டு நம்ம போகும்போது எனக்கு ஒரு லைட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இங்கேருந்து போகும்போது எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரில. ஏன்னா இங்கே அவ்வளோ பெருசாக எதுவுமே எனக்கு கனெக்ட் ஆகலை. எப்படி தெரில, ஊருக்கு போன பிறகு தோணினாலும் தோணலாம். அதிகம் போக மாட்டோம், அதிகம் போக மாட்டோம். இன்னொரு 5-6 கிலோமீட்டர்ல கோயம்புத்தூர் வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 5 இல்லை 25 கிலோமீட்டர்ல கோயம்புத்தூர் வந்துடும். டிசம்பர் மாசத்துல இவ்வளவு வெயில் அடிக்குதுன்றது பா, என்னவோ எவ்வளவு வெயில் அடிக்குது. அச்சு நோத்துக்கு வெயில். சம்மர்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. சம்மர்லாம் அந்த பைக் எடுக்கூடாதுன்னு.
அவன் செயின் ஃப்ரீ அடிக்கல, செயின் லூப் பண்ணல, போய் தான் சேலம் போய் தான் பண்ணோம். தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டான் பாட்டுன்னு போயிடலாம் சல்லுன்னு. அங்கே தான் ஃபுல்லாக கேமரா வச்சு ஸ்பீட் லிமிட் பண்ணிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டுருக்கலாம். முன்னாடி பார்த்து பத்திரமா ஓட்டுன்னு வந்தா பரவாயில்ல, நம்ம பாட்டுன்னு போகலாம். அதனால தான் நிறுத்தி ஸ்லோவாக போயின்னு இருக்கேன். ஆனால் அந்த வண்டி வேற சரியில்லை, R15 வேற சரியில்லை. நைட்டாக தான் ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ரெண்டுக்கெல்லாம் பைக் எடுக்கிற மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் தம்பி இன்னொரு பையன் என்கிட்ட வந்து அந்த வண்டி நின்று இருந்தது சும்மா, அது எத்தனை வந்து நைட்டாக ரெடி பண்ணி டயர்லாம் சரி பண்ணி டயர்லாம் மாற்றி 2 மணிக்கு முடிஞ்சுது வேலை எல்லாமே. 2 மணிக்கு முடிஞ்சு 2:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு 3 மணிக்கு நைட்டு கிளம்பிட்டோம். தூக்கமே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாகவே சுத்தமாக. S1000 சுத்தமாக தூக்கம் இல்லை. அதனால தான் தூக்கம் வந்து சொருன்னு சொருவிச்சு அன்னைக்கு பைக்கை போகும்போது. ஒரு 400-500 கிலோமீட்டர் தாண்டும் போது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளாவே சரியாக தூக்கம் இல்லை, சரியாக சாப்பிட இல்லை. அதனால் டொங்கின்னு ஆகிடுச்சு. அது டியூப் என்னத்துக்கு இருந்ததுன்னா நான் போயிட்டு இருக்கலாம். ஒரு 120-130 ஆயிடுச்சு போயிருக்கலாம். R15 எவ்வளோலாம் போகாது, அது கதம் வேறு 120க்கு மேலே. அதனால தான் எது ரிஸ்க்கு, நம்ம அவன் ஸ்பீட்லேயே நம்ம போவோம். 165 கிலோமீட்டர்ஸ் இருக்கு இன்னும் சேலத்துக்கு. டாகோட கிப்பு வர மட்டார்னு எலுமிச்சே அச்சுன்னு இருக்கு. காத்துல பறக்குது பயங்கரம். ஒரு பென்ஸுக்காரன் இது வரைக்கும் வந்துட்டு போவான் உள்ள. என்ன ஸ்பீடு!
இதுக்கு ஏறி வந்துட்டு போறான். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நான் முட்டான் என்னத்துக்கு ஆகுது. ஒருத்த எப்படி ஏறி போறானு. அவன் டொயோட்டாக்காரனும் அச்சு நிமிஷம் எவ்வளவு பேர் ஏறி போறான். வரும் டொயோட்டாக்காரன் ஃப்ரெண்ட்ல அச்சு நிமிஷம் போயின்னு இருக்கான். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 154 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. லெஃப்ட்லயே போலாம். எதுக்கு ஏறி ஏறி ஓட்டுறானுங்க. ஏய் கோயிலு லெஃப்ட்லயே போடா. ஆன்டி ஸ்டாப் பண்ண ஆன்டி விட மாட்டேது. நம்பர் பிளேட்ல பட்டலாச்சுன்னு ஓட்டுனது. நம்பர் பிளேட்ல பட்டலாச்சு இருக்கு. ஆனா சைக்கிள் ஓட்டுறீங்க அடிக்கிற வெயில்ல. எல்லாம் கண்டெய்னர் போட்டா அதை ஏறத்துக்கு பாக்குறான். ரிவர் யாரு எவ்வளவு தூரம் வருதுப்பா. எல்லாம் ஓவர்டேக் பண்ண பாக்குறாங்க. உரம்போக்குங்களா. இவனுங்களாம் வந்துட்டா நம்ம எங்க போறது. ஏறி ஏறி ஓட்டுங்கிறான் இவனுங்க. நானும் பாஸ் லைட் வச்சு விடுறேன். ஏய் என்ன அவ்வளோ டிராபிக்கா சிக்னலா? அம்மா மண்ணில் மட்டும் பார்த்து போனோம்பா. கையில் அதை வச்சிருக்காரு. உருளைக்கிழங்கு அப்படி வச்சிருக்காரு வாக்கி டாக்கி மாதிரி.
நான் கூட தூரத்துல பார்க்கும்போது போலீஸ் போல வாக்கி டாக்கி வச்சிருக்காருன்னு நினச்சேன். பார்த்தா கையில் உருளைக்கிழங்கு வச்சிருக்காரு. நாளை காணோம். லெஃப்ட்டு காலியாக இருக்கோ, லெஃப்டாக வந்துட்டோம் ஃபுல்லாக. எல்லாம் ரைட்டில் தான் ஏறி போகிறாங்க. இப்போ எங்கே போகிறான்னே தெரில. இன்னும் 150 கிலோமீட்டர் தான், போயிடலாம். இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ரோடு. ஆனால் போடா போடா. எல்லாம் ஏடா கூடமாக ஓட்டுறானுங்க எல்லாம். லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல ஏறினாரு. சூப்பர். அவினாசி 24 கிலோமீட்டர். அந்த வண்டியெல்லாம் வராதுன்னு நினைச்சேன். அவ்வளோ தூரம் இந்த வண்டி வந்துச்சு. அவ்வளோ தூரம் வந்துட்டு பிரிட்டனே வந்துன்னு இருக்கு. ஆனால் அந்த வண்டி ரொம்ப நாளாவே உரமா நின்று இருந்தது. வண்டி ரன்னிங் கண்டிஷனே இல்லாத அளவுக்கு. டப்பு டப்புன்னு நைட்டு போய் ரெடி பண்ணி ஓட்டுற அளவுக்கு ஆக்கியாச்சு. போக முடியுமா அவரால்? பார்த்த மாதிரி வண்டி குள்ள வாத்து. காலையில் வந்தால் இங்கெல்லாம் ஒரே சூப்பர் பைக்காக இருக்கும். சண்டே காலையில் வந்தால் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க.